ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். இன்றைக்கி நாம் மகாநதி சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன், ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய், அவங்க சித்தப்பா, அப்புறம் காவேரி 3 பேரும் ராகவோட காரை ட்ரேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ராகவோட காரில் தான் பாப்பாவை கடத்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. இறங்கி போய் விஜய் வந்து ராகவை அடித்து பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. அப்போது காவேரி வந்து குட்டி காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காப்பாற்றி அவங்க 2 பேரும் போய் காரில் உட்காந்துக்கிறாங்க. இதுக்கடையில் ராகவை அவர் அடிக்க போகும்போது அவர் தப்பிச்சு ஓடுறாரு. அப்போ லாரி வந்து அவர் மேலே மோதிடுது. ஒரு போலீஸ் கேஸ் ஆகிடுது. போலீஸ் வராங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விஜய் வந்து போலீஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க, காவேரி கிடச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மாவுக்கு கன்வே பண்ணிட்டாங்க. அதே போல் விஜயும் அவங்க தாத்தா கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க. அப்புறம் குழந்தைய கூட்டிகிட்டு விஜய் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அதுக்கப்புறமா வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, சரி வீட்டுக்கு வந்தாச்சு, பாப்பாவை அங்கே போய் பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தாத்தா அப்புறம் அவங்க சித்தி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தங்குமான்னு சொல்கிறாங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லை அங்கே அம்மா தனியாக இருப்பாங்க, நான் போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே தங்கிக்கோங்க, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஸோ லேட் ஆகிடுச்சில்ல அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இங்கே தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அம்மாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, நாங்கள் ஃபஸ்ட்டு அம்மா இறந்துட்டாங்கன்னு நினச்சோம், ஆனால் இப்போ அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவேரியை பற்றியே விஜய் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது சடனாக வந்து பாப்பா கிட்டே போகிறாங்க. பாப்பா அப்படியே ரொம்ப பதட்டமாக இருக்கா, கத்துறா, அழுகிறா, என்னை காப்பாற்றுங்க, ஐயோ என்னை விடுங்க, நான் எங்கள் அப்பா கிட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்து கத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் எல்லாருமே பயப்படுறாங்க. என்னடா இது, பாப்பா இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் ரொம்ப பயந்துட்டா. அதை வந்து விஜய்னால் தாங்க முடியல. விஜய் கொஞ்சம் அழுகிறாரு. அதுக்கப்புறம் காவேரி வந்து பாப்பாவை மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு, இங்கே பாரு, நான் ஒன்றும் ஆகலை, நீ வந்து அப்பா கிட்டே வந்துட்டேன், இங்கே பாரு, நான் உங்கள் மிஸ் தான் இருக்கேன் பாருன்னு சொல்கிறாங்க. உடனே பாப்பா கண்ணை திறந்து பார்க்குறா. அப்போ காவேரி மடியில் பாப்பா இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு குட்டி காவேரி வந்து ரொம்ப ஹாப்பியாகிறா. ஏன்னா அவள் வந்து அவங்க அம்மா மடியில் தான் இருக்கா, அதாவது அவங்க மிஸ் மடியில் தான் இருக்கா அப்படிங்கிறதுனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம சேஃபாக இருக்கோம் அப்படிங்கிற தாட்டில் இருக்கா. அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி எபிசோட் இதோட முடியுது. நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.